ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். கிளைமேட் ரொம்ப சில்லாக இருந்துச்சு. பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய் இருந்தால் பூண்டு குழம்புக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன். இதை நல்லா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் என்ன பண்ணலான்னா வதக்கிக்கலாம். வதக்கி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருக்குது, அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து அந்த மிக்ஸி ஜாரை வந்து நல்லா வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுவே போதுமான அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம். சால்ட்டும் உங்களோட தேவைக்கேற்ப கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த புளிக்கரைசல் ஊற்றினோம் இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்லித்தூள் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. சூடான சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.